வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ரியல் அனாலிசிஸ் 1, தட் இஸ் கிராமர் ஆஃப் த மேத்தமெட்டிக்ஸ். இது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு ஃபர்ஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேப்பர் இது. ஸோ இது ப்ரீவியஸாக லாஸ்ட் 3 கிளாஸஸில் என்ன பார்த்தோன்றத ஒரு கிளான்ஸ் ரிவைண்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் டாப்பிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மோனோட்டானிக் ஃபங்க்ஷன், தட் இஸ் எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். ஸோ அதில் ஒரு தியரம், தட் இஸ் ப்ராப்பர்ட்டி. அந்த தியரத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஒரு க்ளோஸ்டு இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தால் அது இன்க்ரீசிங்கில் இருந்தால், சப்போஸ் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், இங்கே இன்க்ரீசிங் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸில் டோட்டல் ஜம்ப் இஸ் பவுண்டடாக இருக்கும் அப்படின்னு ஒரு தியரம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா எஃப் மோனோட்டானிக்காக இருந்தால், ஸோ எல்லாமே மோனோட்டானிக் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வருது. செட் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் எஃப் இஸ் கவுண்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் தியரம் ப்ரூஃப் பண்ணோம். நெக்ஸ்ட் அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன். அதுக்கு முன்னாடி பார்ட்டிஷனாக எப்படி இருக்கும், ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல், க்ளோஸ்டு அண்ட் காம்பேக்ட், க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட், தட் இஸ் காம்பேக்ட் இன்டர்வலில் ஒரு பார்ட்டிஷனாக எப்படி இருக்கும். அண்ட் தென் அந்த கேத்த இன்டர்வல், அந்த பார்ட்டிஷனில் எப்படி இருக்கும், அதோட டிஃப்ரெண்ட் டெல்டா எக்ஸ்கே. அண்ட் தென் அதோடைய சம்மேஷனாக இட்ஸ் நத்திங் பட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் திஸ் க்ளோஸ் இன்டர்வல் பி மைனஸ் ஏ அப்படின்றது பார்த்தோம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பார்ட்டிஷன்ஸ் கலெக்ட் பண்ணால் அதுக்கு நோட்டேஷன் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் த க்ளோஸ் இன்டர்வல் ஏக்கம் ஆஃப் பி, இல்லையா. நெக்ஸ்ட் கிளாசிக்கல் டெஃபினேஷன், இந்த பவுண்டட் வேரியேஷனுக்கு இதுதான் கிளாசிக்கல். எஃப் defined on closed interval, then partition, the closed interval delta fk na f of xk minus f of sk minus 1, there exists a positive number m, and இது நம்மளுக்கு எப்படி இருக்கும், பவுண்டடாக இருக்கும். then we can say, அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், f is said to be a bounded variation on closed interval. then இமிடியேட்டாக ஒரு தியரம், f is monotonic on closed interval, f is கண்டிப்பாக என்னவாக இருக்கும், bounded variationாக இருக்கும். f monotonic-ஆக இருந்தாலே போதும், இது increasing on decreasing on closed interval. you can say என்னன்னு சொல்ல முடியும், if is bounded variation. அந்த ப்ரூஃப் ஈஸியாக நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் மீன் வேல்யூ தியரம், இல்லையா, நம்ம ப்ளஸ் டூலேருந்து பார்த்துட்ருக்கோம். வெரி பியூட்டிஃபுல் தியரம். அந்த மீன் வேல்யூ தியரத்தை வச்சு பேஸ் பண்ணி நம்ம ஒரு அடுத்த தியரம் இமிடியேட்டாக ப்ரூஃப் பண்ணோம். தட் இஸ் எஃப் இஸ் கண்டினியூஸாக இருக்கணும் ஆன் க்ளோஸ் இன்டர்வலில். அதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த க்ளோஸ் இன்டர்வலில் இஸ் பவுண்டட் இன் இன்டீரியர், சே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபார் ஆல் எக்ஸ், தென் எஃப் இஸ் ஆஃப், அப்போது நம்ம என்ன சொல்லலாம், வி கேன் சே எஃப் இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன். ஓகே, ஏன்னா பியூட்டின்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வீடியோஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் எஃப்இஸ் அனாலிட்டிக் எப்படிலாம் இருந்தால் அனாலிட்டிக்னு பார்த்துட்ருக்கோம். இங்கே நம்ம பாருங்கள், எப்போல்லாம் எஃப் பவுண்டட் வேரியேஷனாக இருக்கும் அந்த தேரன் ஸ்டேட்மெண்ட்டை ஓகணும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம ப்ரீவியஸாக கிளாஸில் பார்த்துட்டே ஒரு கிளான்ஸ் பார்த்துடுறோம். நம்ம அந்த கண்டினியூட்டி நம்ம அப்போ தான் ரிவைஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஐடியா கிடைக்கும்ன்றதுனால, இல்லையா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதனுடைய கண்டினியூஷன் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அடுத்து இமீடியட்டாக ஒன் மோர் தியரம், அந்த பவுண்டட் இதை வச்சு இந்த எஃப் இஸ் ஆஃப் பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் சே சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் டெல்டா எஃப் கே, அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் அந்த ஃபங்க்ஷனில் கேத்து இன்டர்வலில் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m for all partitions of closed interval, then f is bounded on closed interval a comma b. in fact modulus of fx which is less than or equal to modulus of f of a plus m. இந்த ரிசல்ட்டை ஈஸியாக பை ப்ரீவியஸ் தியரத்தை வச்சு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிட்டோம். நவ் த டோட்டல் வேரியேஷன், இப்போ பவுண்டட் வேரியேஷன்ற டாப்பிக்கை முடிச்சுட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, டோட்டல் வேரியேஷனாக என்ன, அந்த கிளாசிக்கல் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துடலாம். இமீடியட்டாக அதை வச்சு ஒரு தியரம் பின்னாடியே வருது, அந்த தியரத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். let f be a bounded variation, f ஒரு bounded variation இதில் on closed interval a comma b, and let summation p denote the sum, summation k equal to 1 to n modulus of the Magnus values of delta f of k corresponding to the partition, அந்த corresponding partition இது அந்த partition x0 x1 up to xn of the closed interval. ஸோ இப்படி இருந்து நம்ம எடுத்துக்கிட்டால், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் the நம்பர், அது ஒரு நம்பர், தட் இஸ் v suffix f அந்த ஃபங்க்ஷன் v suffix f
of a comma b, the supremum of the summation p for இந்த இது இந்த script p of a close interval a comma b னா என்னன்னு பார்த்தோம், set of all partitions. அதாவது ஒவ்வொரு பார்ட்டிஷன் எடுத்து நம்ம சம் பண்ணுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சம் பண்ணுறப்போ அதில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ சுப்ரீமம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த நம்பர் கேபிட்டல் விஎஃப், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இஸ் கால் டோட்டல் வேரியேஷன் ஆஃப் எஃப் இந்த இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அதுதான் மெயின். ஸோ ஒவ்வொரு க்ளோஸர் இன்டர்வலும் நம்மளால் பார்ட்டிஷன் எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுக்கிற பார்ட்டிஷனில் அதை சம் பண்ணால் அதில் எது சுப்ரீமமாக இருக்கோ அந்த வர நம்பர் வி, அதை அந்த டோட்டல் வேரியேஷனுக்கு வின்னு நம்ம நோட்டேஷன் கொடுக்குறோம். கேபிட்டல் விஎஃப் அந்த கரஸ்பாண்டிங் எஃப் அந்த இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ வி சஃபிக்ஸ் எஃப் ஏ கமா பி இஸ் கால்டு த டோட்டல் வேரியேஷன் ஆஃப் எஃப் ஆன் த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இதுதான் நம்மளுக்கு டோட்டல் வேரியேஷன். இதே வந்து பவுண்டட் வேரியேஷனில் என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் கம்பேரிசன் தான். எஃப் வந்து பி டிஃபைன்ட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் பின்ற ஒரு பார்ட்டிஷன் அதே மாதிரி தான் எடுத்தோம். we can write delta fk எப்படி எழுதுறோம், f of xk minus f of xk minus 1 அப்படின்னா there exists ஒரு பாசிட்டிவ் நம்பர் mன்னு ஒன்று கிடைக்கும். தட் இஸ் எதனுடைய சம்மேஷனுக்கு, சம்மேஷன் k varies from 1 to n delta fk which is less than or equal to m. ஸோ இந்த மாதிரி வந்துட்டாலே we can say for all partitionக்கு இது satisfy ஆகும். then f is said to be a bounded variation on closed interval a comma b. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேரியேஷனில் அந்த டெஃபினேஷன் நம்ம பார்க்குறப்போ அதே மாதிரி தான் எஃப் பவுண்டட் வேரியேஷனாக இருக்குது இந்த இடத்துல. அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து டோட்டல் வேரியேஷனாக இருக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பவுண்டட் வேரியேஷனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போ டோட்டல் வேரியேஷன்னா தென் த ஃபங்க்ஷன் எஃப் வந்து ஷுட் பி பவுண்டட் வேரியேஷன். அப்போ எஃபிஏ பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் தான் நம்ம அதை டோட்டல் வேரியேஷனை பற்றியே பேச முடியும் இல்லை. அப்போ எஃபிஏ பவுண்டட் வேரியேஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a comma b and let the summation and the partition p denote the sum. இது எதை டினோட் பண்ணுதுன்னா சம்மேஷன் கே வேரியஸ் ஃப்ரம் 1 to n மாடல்ஸ் ஆஃப் டெல்டா எஃப் ஆஃப் கே லைக் தட் சேம் அந்த பவுண்டட் வேரியேஷனில் வருதில்ல அதே மாதிரி தான் கரஸ்பாண்டிங் டு த பார்ட்டிஷன். ஒவ்வொரு பார்ட்டிஷனும் இந்த மாதிரி சம்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வர அந்த பார்ட்டிஷனில் வரதை நம்ம சம் பண்ணோம்னா அதில் எது சுப்ரீமமாக இருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸோ அந்த பவுண்டட் வேரியேஷனில் வர அதே கான்செப்ட் தான் அந்த பார்ட்டிஷனில் வர இது சம் பண்ணுறப்போ எது சுப்ரீமமாக வருதோ அந்த நம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அதை என்ன டினோட் பண்ணுறோன்னா வி சஃபிக்ஸ் எஃப் ஆஃப் ஏ கமா பி இஸ் கால் த டோட்டல் வேரியேஷன் ஆஃப் எஃப் அந்த இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ அந்த எஃப் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், பவுண்டட் வேரியேஷனாக இருந்தால் தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறப்போ அது டோட்டல் வேரியேஷன் அந்த இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போது ஒரு தியரம் இமீடியட்டாக பார்த்துடலாம். assume that f and g are the each of bounded variation on closed interval a comma b. ஸோ இப்போது f and g ரெண்டு each of bounded variation on closed interval a comma b. then so there some difference and product also we have capital V, that is total variation f plus or minus g which is less than or equal to vf plus vg. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. v இதை ப்ளஸ் ஆர் மைனஸ் இது வந்து அந்த எஃப் டாட் ஜி இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் அதாவது எஃப்ஜின்றது ரெண்டு பவுண்டட் வேரியேஷன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டால் அந்த க்ளோஸ் இன்டர்வல்ஸை. ஸோ தேர் ஆர் த சம் டிஃப்ரென்ஸ் ப்ராடக்ட் ஆன் ஆல்சோ என்னவாக இருக்கும், டோட்டல் வேரியேஷனாக இருக்கும்னு சொல்ல வராங்க இல்லை கரெக்டாக. மோர் ஓவர் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வேர் கேபிட்டல் ஏன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சுப்ரீமம் ஆஃப் அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதனால் ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு சுப்ரீமம் ஏவும் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற அந்த மாடுலஸ் அதை வந்து சுப்ரீமம் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா அந்த சுப்ரீமம் கான்செப்ட் நம்மளுக்கு எதில் வருது, டோட்டல் வேரியேஷனில் தான் இப்போ தான் பார்த்தோம். டெஃபினேஷனில் அந்த இதை நம்ம கான்செப்டை படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு அதை தியரம் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ரூஃப் ரொம்ப ஈஸி தான். இல்லாட்டி ஹெச் ஆஃப் எக்ஸ் அது என்ன எடுத்துக்கிறோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம். ஃபார் ஈச் பார்ட்டிஷன் அந்த கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிஷன் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பின்னு பார்த்தோம்ல, அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஈச் பார்ட்டிஷன் பி ஆஃப் ஏ க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி வி ஹாவ் மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஹெச்கே எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கே ஜி ஆஃப் எக்ஸ்கே. ஏன்னா ஹெச் ஆஃப் எக்ஸை நம்ம இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ ஹெச்கேனா எஃப் ஆஃப் எக்ஸ்கே ஜி ஆஃப் எக்ஸ்கே அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ்கே ஜி ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருந்ததால் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன். இது எப்படி ரீரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கே இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ்கே ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் ஒன். இந்த மாதிரி ரீரைட் பண்ணி எழுதலாம் இல்லை. ஆக்சுவலாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேர்மை, இதை மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இது ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு லாஸ்ட்லாம் சேம் டேர்ம் தான். இது இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் சேம் டேர்ம் தான். இதை இந்த ரெண்டு டேர்மையும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக நம்ம பார்த்தா தெரியும், இந்த இன்இக்வாலிட்டியை கொண்டு வரணுன்றதுக்காக தான். ஸோ இந்த மாடுலஸை உள்ளே அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகிடுதுன்னா ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாறிடும். தனித்தனியாக இப்போ இதுக்கு தனியாக மாடுலஸ் வரும், இதுக்கு தனியாக மாடுலஸ் வரும் இல்லையா. அப்போ பாருங்கள், கேபிட்டல் ஏ மாடுலஸ் ஆஃப் இது வரையும் நம்ம என்ன எழுதலாம், திரும்ப அகைன் மாடுலஸ் ஆஃப் டெல்டா எஃப்கேன்னு எழுதலாமா இது வரைக்கும். அப்புறம் ப்ளஸ் கேபிட்டல் பி இது வரையும் நம்ம என்ன எழுதலாம், டெல்டா ஜிகேன்னு எழுதலாம் இல்லை, கரெக்டுங்களா. ஸோ ஃப்ரம் திஸ் இட் இஸ் நத்திங் பட் என்னது விஹெச் இல்லை, விஹெச் லெஸ் than or equal to a, it is nothing but vf, that is total variation, corresponding total variation, that is total variation of f g இது, which is less than or equal to capital A vf, that is total variation vf plus capital B இது vg. From this you can write v இங்கே நம்ம ஹெச் எப்படி எடுத்திருக்கோம், எஃப்ஜின்னு எடுத்திருக்கோம் இல்லை. ஸோ this one I proved f dot g a vf plus vg. So similarly in similar manner we can prove h of x என்ன எடுத்துக்கலாம் இந்த இடத்துல f of x plus or minus g of x எடுத்து இந்த ப்ரூஃபை similarly you can prove, இதே மாதிரி ப்ரூவ் பண்ணிடலாம் இல்லை. ஸோ வேர் h is of bounded variation, that is very clearly இல்லை, because of the definition also. definition வச்சு நம்ம ஈஸியாக. ஸோ டெஃபினேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப மெயின். பவுண்டட் வேரியேஷன் என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு நம்மளுக்கு டோட்டல் வேரியேஷன் எப்படி வருது, அதுலேருந்து இந்த தியரத்தை ரொம்ப சிம்பிளாக ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இந்த இன்இக்வாலிட்டியோடு சேர்ந்து வருது, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் பவுண்டட் வேரியேஷனாக இருந்து தென் இந்த இன்இக்வாலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தியரம். இதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு சிமிலர்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டா கூட நம்ம வி கெட் த ஃபுல் மார்க் இன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன். மோரோவர் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த இன்இக்வாலிட்டி எல்லாம் ரிசல்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.